வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன் டு மீடியேஷன் மாடரேஷன் அண்டு கண்டிஷனல் ப்ராசஸ் அனாலிசிஸ் இது தனியாக நம்ம ரிசர்ச்சுக்கு ஒரு தனியாக சப்ஜெக்ட். அதாவது மீடியேஷன் மாடரேஷன் வேரியபிள்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராசஸ்லாம் வந்துட்டதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நார்மலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இந்த மாதிரி மட்டும் இருக்கும். அதேமாதிரி மீடியேஷன் மாடரேஷன் வேரியபிள்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ரொம்ப அதிகமாக நம்ம ரிசர்ச்சில் ஆட் பண்ணி நம்ம பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பேசிக் தெரியணும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு. இந்த புக்கில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே சோர்ஸ் நம்ம எடுக்கும்போது கான்செப்ட் பேசிக் ரொம்ப ஸ்டாண்டர்ட் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து சொன்னோம்னா தான் அது ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கும். இன்கேஸ் நம்ம ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் ஜிபிடிலையோ இல்லை கூகுள்லையோ டேரெக்டாக நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அந்த சோர்ஸ் அந்தளவுக்கு, ஏன்னா அதில் நிறைய மிஸ் ரெப்ரசன்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். அதில் தப்பாக நம்மளுக்கு அதாவது உண்மைக்கு புறமாக மாறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். அதனால புக்கில் பார்த்தீங்கன்னா அதாவது வெறுமனே அந்த எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரலைஸ்டாக கொடுத்துருப்பாங்க புக்கில். நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நான் மார்க்கெட்டிங் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அது எப்படி அப்ளை ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த புக்கில் இது யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஆத்தர்டு பை ஆண்ட்ரூ எஃப் ஹாயஸ். இது ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான். ஸோ இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு தான். அதாவது ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறவங்க, ரிசர்ச் அகாடமிஷியன், அதுக்கடுத்தது இந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ அப்ளை ஆகும். மற்ற கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு இதை பொருத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த புக்கில் இன்னைக்கு நம்ம பார்ஷியல் மீடியேஷன் வேரியபிள் அது மட்டும் ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம என்ன காம்பினேஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த புக்கில் இவர் பார்ஷியல் மீடியேஷனுக்கு ஒரு சிம்பிள், அதாவது மீடியேஷன் அனாலிசிஸில் சிம்பிள் மெத்தட் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது எப்படி கனெக்ட் ஆகுது, டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி கனெக்ட் ஆகுது, நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் பார்ஷியல் மீடியேஷன் எப்படி டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு இடையில ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் ரிசர்ச் பிகினர் லெவல்லேருந்து முடிச்சிட்டிங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணணும் சொல்லிட்டு. ரியாலிஸ்டிக்லி நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அதாவது ஆர்டிகல்ஸில் ஏற்கனவே பழைய ஆர்டிகல்ஸில் இல்லை எக்ஸிஸ்டிங் ஆர்டிகல்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த ஏரியா தீம் எடுக்கிறோமோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்டேஷன் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஐடியாலஜி நம்மளுக்கு தெரியணும். அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோட கனெக்ட் எப்படி வருது, நெக்ஸ்ட் மீடியேஷன் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்தது மாடரேஷன் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீடியேஷனோட ரோல் எப்படி ப்ளே ஆகுது, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது டிபெண்டன்ட் ரெண்டு வேரியபிளுக்கும் இடையிலையும் மீடியேஷன் எப்படி ரோல் ப்ளே ஆகுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியேஷன் ரோல் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் இந்த இதோட. இப்போ எக்ஸ் அப்படின்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா காஸ் வேரியபிள் இல்லை ட்ரிகரிங் வேரியபிள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த காஸ் வேரியபிள் இல்லை ட்ரிகரிங் வேரியபிள் அப்படின்றது நாம் அதாவது இதை இது ஒரு காரணமாக இருக்கும், அதுக்கான விளைவு அதாவது காரண மாறி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த காரண மாறி இல்லை என்ன பண்ணுங்க அப்படின்னா காஸ் வேரியபிள், அதோட எஃபெக்ட் வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செயலை செஞ்சோம்னா அந்த செயலுக்கு எதிர் செயலாக மாறுது. அப்போ செயல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ஷன் அப்படின்றது எக்ஸு, அப்போ அதுக்கான ரியாக்ஷன் அப்படின்றது ஒய். அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன். அப்போ நம்ம இப்போ இன்கேஸ் நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நம்ம ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அந்த மாத்திரை சாப்பிட்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்போ அந்த இது மாத்திரை சாப்பிட்றது பார்த்தீங்க அப்படின்னா காசு, அப்போ அது எக்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய டிசீஸ் நம்மளுக்கு க்யூர் ஆகுது அப்படின்னா நோய் குணமாகுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ட். அப்போ எதை சார்ந்து இருக்குது, அந்த மாத்திரை நம்ம சாப்பிட்டதுனால எனக்கு இல்லை அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு க்யூர் ஆச்சு அப்படின்னு அர்த்தம்.
அப்போது நம்ம ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வேரியபிள்ஸ் எடுத்து நம்ம கண்டிப்பாக ஸ்டடி பண்ணுவோம். அப்போ 2 காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து இருக்கக்கூடியது. ஏன்னா நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சாம்பிள் பாப்புலேஷன் ஹோல் ட்ரூத்லேருந்து அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாஸ்லேருந்து நம்ம இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் த பார்ட் தான் நம்ம எடுப்போம். அதான் சாம்பிள்ஸு. அப்போ அந்த சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட்ஸ் யாரெல்லாம் இல்லத்தரசிகள் இருக்கிறாங்களோ அவங்க கிட்டேருந்து நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் ஒரு ஸ்டடி எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஏதாவது வேறு ஏதோ கான்டெக்ட்ஸில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இன்கேஸ் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம 3 லட்சம் பேர்கிட்டையும் நம்ம போயிட்டு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியாது மொத்தமாக போயிட்டு. ஏன்னா அது வந்து பாப்புலேஷன். அப்போ அந்த 3 லட்சம் பேரில் வந்து 3 லேக்ஸில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 500 இல்லை 1000 ஒரு 1000 பேர்கிட்ட வந்து நான் வந்து எடுக்க போகிறேன், அதாவது டேட்டா கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து சாம்பிள். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த 1000 பேர்கிட்டேருந்து நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க. இப்போ இது எதுக்காக பண்ணுறோம்? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எக்ஸிஸ்டிங் இருக்கும் ரிசர்ச், அதை எடுத்து நம்ம பண்ணுவோம். அப்போ அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். இது வந்து இதுவும் தனியாக சப்ஜெக்ட், அதாவது மீடியேஷன் மாடரேஷன் ரோல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த புக்கு கான்டெக்ஸ்ட்டாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் நீங்கள் வந்து பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராட் ஐடியா வந்து கிடைக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்ச் கான்செப்டில் வந்து பேசிக் ரிசர்ச் மெத்தடாலஜி வந்து ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம பேசிக்காக அதாவது ஃபண்டமெண்டல் டெப்த் ஆகிறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் சொல்லிட்டு இருக்கும். இந்த மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக இருக்கும். அதாவது நீங்கள் சாஃப்ட்வேர் ஓரியன்டாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் இதெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறீங்க, அது வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வரும். அது சப்ஜெக்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியேஷன் மாடரேஷன் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இது எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் வந்து ஒரு டெப்த் வைட் நாலேஜ் வந்து கிடைக்கும். பேசிக் ஃபண்டமெண்டல்லேருந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஏஐ வச்சு நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் வித்தவுட் ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் நம்ம எடுக்க முடியும். நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது ஒரு ஃபிக்ஷனாக நம்ம கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிட முடியும். பட் ஏன் எடுக்கிறோம், அது வந்து எதனால் எந்த லாஜிக்கில் அது வந்து வருது அப்படின்றது வந்து ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் ஸோ நம்ம ஒர்க் எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் மாதிரி போயிடும். அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பேப்பர் பேஸ்டாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் ஃபண்டமெண்டல் வித் வைட் நாலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கணும் ரிசர்ச்சில். ஸோ அந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளுக்கு வருது. அப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ காசு எஃபெக்ட். இன்னும் வந்து நம்ம மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் எடுக்கிறோன்னு வச்சுப்போம். மார்க்கெட்டிங்கில் ஒரு கம்பெனி இருக்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய பொருட்களினுடைய விற்பனையை அதிகரிக்கணும், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளம்பரம் செய்ய போகிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ விளம்பரம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிவி ஆடு டிஜிட்டல் ஆடு 2 இருக்கும். இல்லை அதுள்ள நிறைய போகும், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு நிறுவனம் வந்து விளம்பரப்படுத்துவதனுடைய நோக்கம் வந்து என்னது, ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்க்ரீசிங் சேல்ஸ். அப்போ அந்த நிறுவனம் வந்து விளம்பரம் செய்வதற்கான நோக்கம் வந்து விற்பனையை அந்த அந்த நிறுவனத்தினுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளினுடைய விற்பனை அளவை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ நிறுவனத்தின் விளம்பரம் அப்படின்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போது அந்த விளம்பரத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து என்னது, நிறுவனத்தினுடைய விற்பனை அதிகரிப்பு, நிறுவனத்தினுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளினுடைய விற்பனை அதிகரிக்கிறது அப்படின்றது வந்து விளைவு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இது 2 மட்டும்தான் நம்ம ஸ்டடி பண்ணுவோமா? ஒரு ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 வேரியபிள் தான் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுவோமா? அதை வச்சு நம்ம கம்பேரிசன் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு? அப்படி கிடையாது. இந்த 2 வந்து மெயின் கோர் கான்செப்ட். இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்ன்றது வந்து கோர் கான்செப்ட், அதாவது காசு எஃபெக்ட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து இல்லை, இது வந்து ஆன்டிசிடென்ட், இது வந்து அவுட்கம் அப்படின்னு அர்த்தம். ஒன்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா காரணமாக இருக்கும், ஒன்று அதற்கான விளைவாக இருக்கும். ஆனால் இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் வந்து ப்ளே ஆகும். அப்போ அந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இங்கே பார்ப்போம்.
உதாரணத்துக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு நம்ம மார்க்கெட்டிங் கான்டெக்ஸ்ட் நம்ம எடுக்கும்போது நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளம்பரப்படுத்துகிறாங்க. அதனுடைய நோக்கம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய பொருட்கள் சேவைகளினுடைய விற்பனை அதிகரிக்கணும். அப்போது சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், விற்பனை அதிகரிப்பு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீடியேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிராண்ட் அவேர்னஸ்னு ஒரு டீம் வந்து கொண்டு வரேன். பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்னா மக்கள் வந்து அந்த நிறுவனத்தினுடைய பேர், அந்த நிறுவனத்தினுடைய பொருளோட சிம்பிள், அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள், அந்த ஸ்லோகன் அதை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மக்கள் வந்து அந்த இந்த நிறுவனத்தின் மேலே நம்பிக்கை வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பிராண்டை பற்றின ஒரு விழிப்புணர்வு அதில் இருக்குது. பிராண்டு ட்ரஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து பிராண்ட் அவேர்னஸ், இந்த மாதிரி பிராண்டில் நிறைய கேட்டகரி இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக பிராண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று நான் சொல்கிறேன். அதாவது அந்த நிறுவனத்தினுடைய பொருளை பற்றின ஒரு என்ன விழிப்புணர்வு வந்து இருக்கணும். அது அந்த பிராண்ட் மேலே ஒரு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டாட்டா பிராண்ட் வந்து டாட்டா சால்ட், அந்த இது நேம் பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த சிம்பிள் அதை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்களுக்கு வந்து அந்த பொருளை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கும். ஒரு சிலர்லாம் அந்த சிம்பிளை பார்த்த உடனே அது என்ன, அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது குவாலிட்டியாக இல்லையான்றது கூட சொல்லிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆடி கார் அப்படின்னா அந்த சிம்பிள் பார்த்த உடனே நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த பிராண்டை நம்புறது வந்து பிராண்டு ட்ரஸ்ட்டு, பிராண்ட் லாயல்ட்டி அப்படின்னா அதை மட்டுமே வாங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம வெறும் பிராண்ட் அவேர்னஸ் வந்து ஒரு மீடியேட்டிங் வேரியபிள் அப்படின்னு வச்சுப்போம். அப்போது ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க, விளம்பரப்படுத்துறதுக்கான நோக்கம் விற்பனை அதிகரிக்கிறாங்க. ஆனால் அது வந்து வெறும் விளம்பரப்படுத்துறது வந்து நேரடியாக விற்பனையை அது மட்டுமே அதிகரிக்காது. அதை அதை தவிர்த்து நிறைய வந்து இடையில வந்து மற்ற காரணிகள் வந்து இருக்கும். அந்த மற்ற காரணிகளில் வந்து ஒன் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அந்த ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டிங் வேரியபிள். இதோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் இருக்கும். மீடியேட்டிங் வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்ஷியல் மீடியேஷன், அதுக்கடுத்தது ஃபுல் மீடியேஷன். இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ஷியல் மீடியேஷன். இந்த 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 பார்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்ஷியல் மீடியேஷன். நம்ம இதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஃபுல் மீடியேஷனுடைய கான்செப்ட் எப்படி வருது அப்படின்றத வந்து நான் கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை நான் இது பண்ணுறேன். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ஷியல் மீடியேஷனுடைய ரோல் வந்து எதுக்காக வருது, அதே மாதிரி ஃபுல் மீடியேஷனுக்கும் பார்ஷியல் மீடியேஷனுக்கும் ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துறேன். ஃபுல் மீடியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரே ஒரு இது வந்து இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் சென்டர் பாயிண்டில் வந்து உங்களுக்கு மீடியேஷன் வந்து வருது, எஃபெக்ட் வருது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் டிபெண்ட் வேரியபிளுக்கும் டைரெக்டாக எஃபெக்ட் வந்து இல்லாமல் அப்போ இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் மீடியேஷனை வந்து பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியேஷன்ல இருந்து அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிபெண்ட் வேரியபிள் அதனால தான் வரும் அப்படின்ற மாதிரி அதை வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து டீடைல்டு ப்ரொசீஜர் இருக்கும். அதாவது என்னன்னா ஒன்று நம்ம இனிஷியலாக நம்ம டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் ஒர்க் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு டென்டேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரெக்ரேஷன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இது வந்து பி வேல்யூ வந்து செக் பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி வேல்யூ, சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு கம்பேரிசன்லாம் இருக்கும். ஸோ அந்த கம்பேரிசன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து அதாவது இண்டிபெண்ட் டிபெண்ட் ரெண்டு வேரியபிளுக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது வந்து நம்ம எடுப்போம். அதுமாரி அதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் லெவல் இல்லாமல் இருக்குது பெரிய லெவலில் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கும். கோ லீனியாரிட்டி, அதேமாதிரி மல்டி கோ லீனியாரிட்டி, இந்த கான்செப்ட்லாம் வந்து நம்ம செக் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்னைக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் மீடியேஷனுடைய ரோல் வந்து எப்படி ப்ளே ஆகுது நம்மளுடைய கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கில் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பார்ஷியல் மீடியேஷன் அப்படின்னும் போது 50% வந்து நம்ம விளம்பரப்படுத்துறது வந்து 50% டைரெக்டாக விற்பனை அதிகரிக்குது. மீதம் உள்ள 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண்டை பற்றின விழிப்புணர்வு மூலயமா வந்து வருது. அப்போ வெறும் ஒரே ஒரு காரணி மட்டும் வரல, இடையில வந்து ஒன்று சேருது அப்படின்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் வந்து வேறு இந்த கான்டெக்ஸ்டில் கூட எடுத்துக்கலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறாங்க கிளைண்ட்டு. இப்போ அந்த கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறது வந்து 50% வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறாரு, கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. மீதமுள்ள 50% வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜெனரல் மேனேஜர் வந்து கிளைண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இதுதான் வந்து இந்த பார்ஷியல் மீடியேஷன் கான்செப்டில் வரக்கூடியது. இந்த இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஸாக மார்க்கெட்டிங்காக இல்லை எந்த கான்டெக்ஸ்ட்டோ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் வந்து அப்ளை பண்ணிப்போம். ஸோ அப்போ இது வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச் கான்டெக்ஸ்டில் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க், அதாவது பார்ஷியல் மீடியேஷன், இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி நம்மளுடைய ரிசர்ச்சில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில். அப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி
நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய அனாலிசிஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேசிக் டயக்ராம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மார்க்கெட்டிங் கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். A company wants to understand how social media advertising influences customer purchase intention. ஸோ கஸ்டமர் பர்ச்சேஸ் இன்டென்ஷனை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படி சொல்லிட்டு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 வேரியபிள்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ இதில் வந்து டைட்டில் வந்து நம்ம ஒரு சில வேரியபிள்ஸ் வந்து ஹிடனாக இருக்கும், அதில் மறைஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எஃபெக்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷன். அதை தவிர்த்து நம்ம மீடியேட்டிங் வேரியபிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிராண்டு ட்ரஸ்ட், அதாவது அந்த ஒரு நிறுவனத்தினுடைய பிராண்டு மீது மக்களினுடைய நம்பிக்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டிங் வேரியபிளாக நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ இந்த தீம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள், அதாவது நம்மளுடைய ஃபார்மேட் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம் ஒர்க் பார்ஷியல் மீடியேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஐலையோ இல்லை கூகுள்லையோ நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ஷியல் மீடியேஷன் அதுக்கடுத்து ஃபுல் மீடியேஷனுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணி தந்துடும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையா அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சந்தேகம் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த முக்கியமாக இந்த ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம எது பண்ணாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணுறது, வேரியபிள்ஸ் எடுக்கிறது எல்லாமே ஆத்தென்டிகேட் சோர்ஸ்லேருந்து எடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த கான்செப்ட் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ஷியல் மீடியேஷன் கான்செப்ட் வந்து நம்ம ஆத்தென்டிகேட் சோர்ஸ் புக்கில் இருந்து தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த சோர்ஸ் இருந்து வச்சு நம்ம எப்பயுமே புக் வந்து எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு கான்டெக்ட்ல தான் தருவாங்க. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த புக்கில் இருந்து மெத்தடாலஜி புக்கில் இருந்து நம்ம எடுத்து நம்மளுடைய கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அந்த பேசிஸில் வந்து நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து எதுக்கு எந்த தீம் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு தடவை பார்த்துப்போம். நம்ம இப்போ அந்த கான்டெக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எக்ஸுக்கான வேல்யூ கொடுத்துப்போம், அதாவது இண்டிபெண்டன்ட் வேல்யூ காஸ்ட் வேல்யூ. அப்போ காஸ்ட் வேரியபிள் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா அப்போ சோஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். அப்போ நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தீம் எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷன், வாங்கும் நோக்கம். இதுதான் வந்து நம்ம தீமாக எடுத்திருக்கோம் இந்த எக்ஸாம்பிள். அப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்னா பொதுமக்களினுடைய வாங்கும் நோக்கம். நம்ம நம்ம நிறுவனத்தினுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை நம்ம வந்து சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்தும் போது அப்போது அதை பற்றி வந்து அப்போ நம்மளுடைய நம்ம கம்பெனியோட பொருட்களை வந்து மக்கள் வாங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்கம், அதோடைய ரிசல்ட் வேரியபிள். அப்போ எம்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் ட்ரஸ்ட், அதாவது நம்ம நிறுவனத்தினுடைய பொருட்கள் மீது மக்கள் வந்து பொருட்களினுடைய பிராண்ட் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்து இருக்குதா அப்படின்றத வந்து இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மீடியேஷன். ஸோ இந்த மீடியேஷன் வேரியபிளுக்கு வந்து இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வெனிங் வேரியபிள் அப்படி சொல்லுவாங்க. இது இன்டர்வெனிங் வேரியபிள் அப்படின்னா அதாவது மத்தியஸ்தம், அதாவது டிபெண்டன்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் வேரியபிளுக்கு வந்து இடையில வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் இருக்கும். இப்போ மீடியேஷன் வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னா மீடியேட்டிங் வேரியபிள் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதை பொறுத்து இப்போது இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் மீடியேட்டிங் வேரியபிளையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மீடியேட்டிங் வேரியபிள் 2 ரோலில் ப்ளே ஆகும். இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் ப்ளே ஆகும். அதாவது இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து நீங்கள் மீடியேஷனோடு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து மீடியேஷன் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளாக மாறிடும். அதே வந்து மீடியேட்டிங் வேரியபிளை வந்து நீங்கள் டிபெண்டன்ட் வேரியபிளோட கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த பாத் வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மீடியேட்டிங் வேரியபிள் வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக மாறும். அந்த மாதிரி இந்த மீடியேட்டிங் வேரியபிளோட நேச்சர் வந்து என்ன அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் மாறும். அதாவது மீடியேட்டிங் வேரியபிள் வந்து காஸ் வேரியபிளாகவும் மாறும், எஃபெக்ட் வேரியபிளாகவும் மாறதுக்கான ரோல் வந்து இருக்குது. அப்போ மாடரேட்டிங் ரோல் வேரியபிள்னு ஒன்று இருக்குது. அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சம் கண்டிஷனல் ஆஸ்பெக்டில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த மாடரேட்டிங் வேரியபிளை எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் வரும். அது வந்து நார்மல் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு எஃபெக்ட் வந்து எங்கே இருக்காதுன்னா மாடரேட்டிங் வேரியபிளில் இருக்காது. ஸோ அப்போது இப்போ இது எப்படி நம்மளுடைய இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய எக்ஸாம்பிளோடைய கான்டெக்ட்ல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம்.
அப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ஷியல் மீடியேஷனோட ரோல் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ஷியல் மீடியேஷன் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி 2 விதமாவும் வந்து உங்களுக்கு இதாகும். அதாவது 50% வந்து மீடியேட்டிங் வேரியபிள் மூலியமா வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளை பாதிக்கும். 50% வந்து டைரெக்டாக வந்து காஸ்ட் வேரியபிள் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் வந்து 50% வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷனை வந்து டைரெக்டாக வந்து பாதிக்கும். அது அதன் மீது வந்து இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும். அதேமாரி மீதமுள்ள 50% வந்து பார்த்தீங்கன்னா, இடையில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிராண்ட் ட்ரஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம பாதிக்கும். அதுக்கப்புறம் பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் வந்து பிராண்ட் ட்ரஸ்ட்டை ட்ரிகர் பண்ணும். த்ரூ த பிராண்ட் ட்ரஸ்ட் அதுக்கப்புறமேட்டு அந்த பிராண்ட் ட்ரஸ்ட் மூலயமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் இன்டென்ஷனை கிரியேட் பண்ணும். இதுக்கு வந்து சிம்பிள் லாஜிக் வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறுவனம் வந்து நம்ம நிறுவனம் சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுப்போம். 50% பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அவங்க நம்ம பொருட்கள் மீது நம்பிக்கை வந்து வருது அவங்களுக்குன்னு அர்த்தம். ஏன் அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம பொருட்களினுடைய பிராண்ட் மேலே நம்பிக்கை வரும் அப்படின்னா, ஒன்று ஏற்கனவே அந்த மக்கள் நம்மளுடைய பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அதுக்கப்புறமேட்டு இன்னும் நம்மளுடைய விளம்பரத்தை பார்க்கும்போது, அப்போ நம்மளுடைய பிராண்டு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 50% மக்கள் வந்து நம்மளுடைய பொருட்களை வாங்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் வந்து மக்கள் மீது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொருட்களினுடைய பிராண்டு மீது நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் உருவாக்குது. அப்போ அது கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டு அது மட்டும் இல்லாமல் 50% வந்து அதாவது எமோஷனல் பையர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த எமோஷனல் பையர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் விளம்பரத்தை மட்டும் அடிக்கடி நம்ம அந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்னு கூட வச்சுப்போம். அப்போ இந்த நியூ பையர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 50% வந்து டைரெக்டாக விளம்பரத்தை பார்த்தே வந்து வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். எப்பவுமே ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் மீடியேஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வெறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது வெறும் டிபெண்டன்ட் மட்டும் ஒர்க் ஆகாது. அதேமாரி ஃபுல் மீடியேஷனும் வந்து ஒர்க் ஆகாது அப்படி சொல்லிட்டு வருவாங்க ரியாலிட்டி கான்டெக்ட்ஸில். ஏன்னா இதை இப்போ வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எந்த ஒரு இன்டர்வெனிங் இல்லை இடையில இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எதுவுமே பாதிக்காமல் டைரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு விளைவை வந்து கிரியேட் பண்ணாது. நமக்கான ரிசல்ட் வந்து அவுட்கம் வேரியபிள்ஸ் வந்து பாதிக்காது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்ஷியல் மீடியேஷன் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ நம்மளுடைய கான்டெக்ட்ஸில் நம்ம எடுக்கும்போது 50% வந்து பிராண்ட் ட்ரஸ்ட் அதாவது மீடியேஷனை வந்து பாதிக்குது. அதுக்கப்புறம் அந்த பிராண்டு ட்ரஸ்ட்டு தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மக்களுக்கு வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும் இல்லையா? அப்போ அந்த பொருட்கள் மீது பொதுமக்களுக்கு நம்ம வந்து அந்த நிறுவனம் விளம்பரப்படுத்தக்கூடிய பொருட்கள் மீது நமக்கு வந்து நம்பிக்கை வந்து உருவாகணும். அந்த பொருட்களின் பிராண்ட் மேலே நம்பிக்கை உருவானதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம வாங்குவோம். அப்போது ஒன்று 50% டைரெக்டாக வந்து விளம்பரத்தின் மூலமாகவும் பொருட்களை வாங்குறாங்க. டைரக்ட் எஃபெக்டும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ இன்டைரக்ட் எஃபெக்ட் அதாவது த்ரூ மீடியேஷன் மூலியமாகவும் இருக்கும். இந்த மாதிரி டைரெக்டாகவும் அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் டைரெக்டாகவும் அப்ளை ஆகும். சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் டைரக்ட் பாத் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதோடு சேர்த்து சோஷியல் மீடியா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பிராண்டு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும். அதுக்கடுத்தது பிராண்டு ட்ரஸ்ட் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் மீடியேஷனுடைய ரோல். அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. அப்போ டைரக்ட் எஃபெக்ட்னா என்ன வரும், சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் த பர்ச்சேஸ் இன்டென்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலாங் வித் அதோட இன்டைரக்ட் எஃபெக்ட் ஆக்கர்ஸ் த்ரூ பிராண்ட் ட்ரஸ்ட். அப்போ சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிராண்ட் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும். அதுக்கடுத்தது பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணும். இப்போ இந்த டயக்ராமில் வந்து பாருங்கள், எக்ஸுக்கு நம்ம வந்து என்ன கொடுத்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்து இது வந்து பேசிக் பாத்து. அப்போ சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 50% டைரெக்டாக பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுது. பொதுமக்கள் கிட்ட வந்து அந்த பொருளை வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தை வந்து ஊக்குவிக்குது. இன்னொரு பாத்து வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அதாவது சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிராண்ட் ட்ரஸ்ட் மீடியேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் ட்ரஸ்ட் கொடுத்துருக்கோமா, ஃபஸ்ட்டு மக்கள் கிட்ட வந்து நம்ம பிராண்டு மேலே ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய பொருட்களை வந்து வாங்குவாங்க. ஸோ அப்போ நம்ம பொருளினுடைய பிராண்டை நம்பினதுக்கு அப்புறமேட்டு வாங்குவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 50% இன்டைரக்டாகவும் 50% டைரக்டாகவும் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய இந்த மீடியேட்டிங் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் மீடியேஷன் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ டைரக்ட் எஃபெக்ட் வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். த டைரக்ட் எஃபெக்ட் ஆகர்ஸ் பிகாஸ் அட்வர்டைசிங் கேன் ஆல்சோ ட்ரிகர் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வித்தவுட் பாசிங் த்ரூ ட்ரஸ்ட். பிராண்டு ட்ரஸ்ட் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிராண்டு ட்ரஸ்ட்டை வந்து சேராமல் என்ன பண்ணுவாங்க, 50% வந்து அதை தூண்டும். பர்ச்சேஸ் இன்டென்ஷனை வந்து என்ன பண்ணுவோம், வாங்கும் நோக்கத்தை வந்து மக்களிடையே வந்து தூண்டும். வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ட் எஃபெக்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் லாஜிக்கல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டூ எஃபெக்ட்ஸ் லீட்ஸ் டு பார்ஷியல் மீடியேஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க, 50% ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்து நம்மளுக்கு தெரியணும், எந்த பேசிஸில் வந்து பார்ஷியல் மீடியேஷன் அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம், எதுக்கு எப்படி 50% டைரக்ட் எஃபெக்ட் வருது, எப்படி வந்து 50% இன்டைரக்ட் எஃபெக்ட் வருது அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். இந்த ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து இது பண்ணுவோம். ரெக்ரேஷன் அனாலிசிஸோட மெயின் பார்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் வேரியபிளை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அதில் சிக்னிஃபிகண்ட் லெவல் எது அதிகமாக இருக்குதோ அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துப்போம். இதே வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த வேரியபிள்ஸை ஒமிட் பண்ணுவோம், இல்லை வேற ஒரு செக்கிங் வந்து அதில் பண்ணுவோம். விஐஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதுக்கடுத்தது இன்னும் ஒரு கேட்டகரிஸில் ஒன்று வரும். இந்த மாதிரி நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய எக்ஸாக்ட் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிசிஷனுக்கு வரும். அதில் நம்ம ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோஸில் வந்து அதாவது மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸில் நான் வந்து அதில் வந்து சொல்லுவேன். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கேட்டகரிஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த வேரியபிள்ஸை எடுக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுறது வந்து கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து டென்டேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கு. அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிஃபைன் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தான் வந்து இந்த ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வந்து வேரியபிள்ஸை எது எதெல்லாம் நம்ம எடுக்கலாம், அதுக்கு எதெல்லாம் வந்து நம்மளுடைய அனாலிசிஸ்க்கு எடுக்கலாம், எதை ஒமிட் பண்ணலாம். அதாவது ஒமிட் பண்ணணும்னா அது கேன்சல் பண்ணுறது கிடையாது, அதை ஹோல்டில் வந்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு கான்டெக்ட்ஸில் அதை வந்து திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு டேட்டாவெல்லாம் வந்து திருப்பி இம்புட்டேஷன் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வேறு கான்செப்டில் அனாலிசிஸ்க்கு வருவாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ் வரும். அது நம்ம வரக்கூடிய வீடியோஸ்லலாம் வந்து நம்ம அதை பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் லாஜிக்கல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் டூ எஃபெக்ட் லீட்ஸ் டு பார்ஷியல் வேரியேஷன். அப்போ டூ எஃபெக்ட்னா ஒன்று டைரக்ட் எஃபெக்ட், டிபெண்ட் வேரியபிளுக்கும் டைரக்ட் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது த்ரூ மீடியேஷனுக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மீடியேஷனுக்கும் போயிட்டு வரும் அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. இந்த பார்ஷியல் மீடியேஷனில் என்ன லாஜிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த லாஜிக் பிஹைண்ட் பார்ஷியல் மீடியேஷன் இஸ் தட் த மீடியேட்டர் எக்ஸ்பிளைன்ஸ் ஒன்லி த பார்ட் ஆஃப் த கேஷுவல் ப்ராசஸ். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பார்ட்னா 50% மட்டும்தான் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணும். ஆடு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஆடு கொடுக்குறது வந்து விளம்பரத்தை வந்து டைரெக்டாக வெறும் பார்த்துட்டு மட்டுமே நம்பி மட்டுமே வாங்க மாட்டாங்க. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு நிறுவனம் வந்து உருவாக்குறீங்க, புதுசாக பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்கிறீங்க அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வந்து எடுத்த உடனே அதன் மீது நம்பிக்கை வராது. ஏன்னா எல்லா மக்களுமே விளம்பரத்தை பார்க்கக்கூடிய எல்லாருமே இப்போ வந்து ஒரு 1,00,000 பேர் நம்மளுடைய பொருட்களுடைய விளம்பரத்தை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. அந்த 1,00,000 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருட்களை வந்து வாங்க மாட்டாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி புதுசாக இருக்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுவுமே யோசிக்காமல் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸர் அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸில் வந்து வாங்குவாங்கன்னு வச்சுப்போம். ஒரு சிலர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது இன்கேஸ் ஏற்கனவே முன்னாடி அந்த 50,000 பேர் வந்து பொருட்களை வாங்கி அவங்க வந்து அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க. அப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மீதமுள்ள 50,000 பேர் வாங்காமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு போஸ்ட் பர்ச்சேஸ் யூசேஜ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீதமுள்ள வாங்காத 50,000 பேர் வந்து நம்மளுடைய பொருட்கள் மேலே அந்த பிராண்ட் மேலே நம்ம பொருட்களுடைய பிராண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கையை வந்து அதுக்கு அப்போ என்ன பண்ணுது விளம்பரம் வந்து ஒரு விதத்தில் இந்த டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 50% வந்து அந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வாங்கும் நோக்கத்தை வந்து உருவாக்குது. மீதமுள்ள 50% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து உருவாக்குது. அப்போ அவங்க வெயிட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த காரணம் வந்து வருது. அப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பார்ஷியல் மீடியேஷனில் இந்த லாஜிக் தான் வந்து வரும். ஏன் பார்ஷியல் மீடியேஷன் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரியாலிட்டி கான்டெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ரியல் சுச்சுவேஷனில் வந்து ஒரே ஒரு காரணி மட்டும் அதுக்கான விளைவுகளை வந்து உண்டு பண்ணாது, பலவிதமான காரணிகள் இருக்கும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா பிக் டேட்டா அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் நிறைய வேரியபிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில் வந்து பண்ணுவோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக வந்து வேரியபிள்ஸை வச்சு நம்ம பண்ணுவோம். அது பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, ரெப்ரசன்ட் பண்ணாது. அப்போ அதில் வந்து பெரிய அளவில் துல்லியத்தன்மை இருக்காது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைட் அனாலிசிஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் அனாலிசிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஆராய்ச்சி முடிவு வந்து ரொம்ப மிக துல்லியத்தன்மையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியேஷன் மாடரேஷன் வேரியபிள்ஸ்லாம் பெரிய அளவில் வந்து நமக்கு ரோல் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் எஸ்பெஷலி இந்த பார்ஷியல் மீடியேஷன் அப்படின்றது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து நம்மளுடைய ரிசர்ச்சில் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ட்ரஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு அட்வர்டைசிங் பில்ஸ் கான்ஃபிடென்ஸு. அதாவது பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஆட் கொடுக்குறாங்க. ஆட் வந்து ஒரு 50% மக்கள் வந்து அந்த ஆடை பார்த்து பொருளை வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த மக்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த மக்கள் பயன்படுத்தினதுக்கப்புறமேட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை வச்சு மீதம் வாங்காத மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 50% மக்கள் நம்ம பொருட்களினுடைய பிராண்டு மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கையை வந்து வர வச்சுக்கிறாங்க. அப்போ இது வந்து அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 50% மக்களிடையே பிராண்டு ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுது. 50% வந்து பொருட்களை வாங்க வைக்கிது. அதாவது வாங்கணும் அப்படின்ற இன்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணுது. பர்ச்சேஸ் இன்டென்ஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் பர்ச்சேஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. பர்ச்சேஸ் இன்டென்ஷனை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வாங்க மாட்டாங்க. அப்போது அது ஒரு தீம் தான். அப்போ இந்த கான்டெக்ட்ல நம்ம எடுத்ததுனால அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பட் நாட் ஆல் பையிங் டிசிஷன் டிபெண்ட் ஆன் ட்ரஸ்ட் அலோன். வெறும் நம்பிக்கையின் மேலே மட்டும்தான் வந்து அந்த பொருளை வாங்குவாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ மீதமுள்ள மற்ற காரணிகளும் வந்து வரும். அதாவது மீதமுள்ள காரணி அப்படின்னா அவங்களுடைய இன்கம் லெவல், அது ஏஜ் ஃபேக்டா, அவங்களுக்கு அது வந்து உபயோகமாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கணும். இப்போ நம்ம விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னும் போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அதுக்கான எஃபெக்டை வந்து நம்ம ரியாலிட்டியில் நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. இப்போ அதர் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்டும் பண்ணும். சம் கன்சியூமர்ஸ் மே பர்ச்சேஸ் டியூ டு ப்ரமோஷன்ஸ், ஆஃபர்ஸ் அண்ட் இம்பல்சிவ் ரெஸ்பான்ஸ் டு ஆட். இம்பல்சிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா எதை பற்றியுமே யோசிக்காமல் பொருளை வாங்குறவங்க ஒரு கேட்டகரிஸில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர், அந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸில் இந்த மாதிரி டைம்லலாம் எப்போ ஆஃபர் கொடுக்குறாங்களோ அந்த ஆஃபர் டைமில் வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூப்பன் எப்போ ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்குவாங்க. எஸ்பெஷலி இந்த ஐஃபோன் இல்லை ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கேஜெட்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம், அது ரொம்ப ஆஃபரில் வந்து கொடுக்கும்போது அந்த டைமில் வந்து அது பெரிய அளவில் அதுக்கான விற்பனை வந்து அதிகமாகும். Therefore, the direct path from advertising to purchase intention remains significant. இந்த இடத்துல significant அப்படின்றது வந்து எப்படின்னா இது வந்து ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வச்சு தான் சிக்னிஃபிகன்ஸா இன்சிக்னிஃபிகண்டா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்றது வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ, அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவலையும் ஆல்ஃபா லெவலையும் செக் பண்ணுவாங்க. 0.5%. அது டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸில் வந்து நம்ம அந்த கம்பேரிசன் ரியலாக நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை ரன் பண்ணி நம்ம செக் பண்ணக்கூடிய அந்த தீமில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைலி சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஸ்டடீஸ்க்கு வந்து எடுப்பாங்க. இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எடுக்க மாட்டாங்க. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த ஹைபோதீசிஸ் டெஸ்டிங் வந்து லாஜிக் தெரியுதுன்னா உங்களுக்கு வந்து வரும். இப்போ பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வேல்யூ, அதுக்கு அடுத்தது ஜென்ரலாக அகாடமிக்கில் வந்து 0.05% வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து எடுப்பாங்க. இன்கேஸ் பி வேல்யூ வந்து அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட கம்மியாக இருக்குதுன்னா நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். நல்ல ஹைபோதீசிஸோட மெயின் பர்பஸ் வந்து என்னது, நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன், நோ சிக்னிஃபிகன்ஸ் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் டூ வேரியபிள்ஸ் அப்படி சொல்லிட்டு வரும். அப்போ அந்த மாதிரி நோ சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது, இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து நம்ம ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும், அதாவது காஸ் வேரியபிளுக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இல்லாத பட்சத்தில் அந்த வேரியபிளை நம்ம எடுத்து நம்ம ஸ்டடி பண்ண மாட்டோம். ஏன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கான பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ் வேரியபிள் இருக்கணும், ஒரு எஃபெக்ட் வேரியபிள் இருக்கணும். அதுமாதிரி காஸ் வேரியபிள் வந்து பெரிய அளவில் ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கணும். அப்படி இல்லாத வேரியபிளை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது அது வந்து மீனிங்லெஸ்ஸாக மாறிடும், அது தேவையில்லாத ஒரு இதாகும். அதனால் அது வந்து எடுப்பாங்க. அதேமாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மீடியேட்டிங் வேரியபிள் வந்து அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் மீடியேட்டிங் வேரியபிளையும் கம்பேர் பண்ணும்போது மீடியேட்டிங் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளாக மாறிடும். அதேமாரி மீடியேட்டிங் வேரியபிளையும் டிபெண்டன்ட் வேரியபிளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மீடியேட்டிங் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக மாறிடும். அப்போ அந்த கம்பேரிசனை செக் பண்ணி பார்க்கும்போதும் கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட் வந்து வரணும். அப்போ சிக்னிஃபிகண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ பி வேல்யூ வந்து 0.05 விட அதிகமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்கணும்.
அப்போது இங்கே நம்மளுக்கு அந்த கான்செப்ட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு வந்து பி வேல்யூ விட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து லெஸ் தானாக இருக்குது, சிக்னிஃபிகன்ஸ் லெவலோட லெஸ் தானாக இருக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கால்குலேஷனுக்கு எடுப்போம். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவலை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா அதை வந்து நோ சிக்னிஃபிகன்ஸ் கேட்டகரிஸில் வருவீங்க. அதனால் அதை நம்ம வந்து எடுக்க மாட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த கான்செப்டை கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்திசிஸ் கான்செப்ட் நம்மளுக்கு கரெக்டாக தெரியுதுன்னா நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறத நம்ம எடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷன் வந்து எவிடன்ஸ் இஸ் வீக்னு வருது பாருங்க. அப்போ ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0.05 ஃபெயில்டு டு ரிஜெக்ட் நல் ஹைபாத்திசிஸ் நோ சிக்னிஃபிகண்ட். நோ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு வருது அப்படின்னா அந்த வேரியபிளை எடுக்கக்கூடாது. இது வந்து ஆக்சுவலாக ஃபைனல் டிசிஷனுக்கு நம்ம ஹைபாத்திசிஸ் செக் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த லாஜிக்கில் நம்ம வேரியபிளை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கும்போது ரெக்ரேஷனில் காஸ் அண்ட் ப்ரிடிக்ட் வேரியபிள் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும். அப்போ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ரிசல்ட் வந்து வரும். அதை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது ரிசல்ட் வரும். எவிடன்ஸ் இஸ் ஸ்ட்ராங், அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கக்கூடிய வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிளை ரன் பண்ணி பார்க்கும்போது இண்டிபெண்ட்டு, அதுக்கு அடுத்தது மீடியேட்டிங் வேரியபிளை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போதும் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வேல்யூ பி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கண்டிப்பாக லெஸ் தென் 0.05 விட இருந்தால் தான் அது எடுப்போம். அந்த ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜிங் பாயிண்ட் மாதிரி அதை எடுக்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் ஃபவுண்ட்னு வருது பாருங்க. அப்போ இந்த லாஜிக் கரெக்டாக வரணும். இதை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நல் ஹைபாத்திசிஸ் நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடிய லாஜிக்கில் சிக்னிஃபிகன்ஸ் அதிகமாகும். அப்போ அந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவல் அதிகமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிள் எடுத்து நம்ம ஸ்டடீஸுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம எடுப்போம். இன்கேஸ் நோ சிக்னிஃபிகண்ட், அதாவது நம்ம வந்திருக்கக்கூடிய செக் பண்ணி பார்க்கணும்னு வச்சுப்போம் டிபெண்டன்ட் வேரியபிள். இதே ஒரு உதாரணத்தையே எடுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற உதாரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் எஃபெக்ட்டுக்கு எடுத்துப்போம். சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கு அடுத்தது பர்ச்சேஸ் இன்டென்ஷன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து ரெக்ரேஷன் அனாலிசிஸில் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.05 விட கம்மியாக வந்திருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க 0.03 இல்லை 0.01 கூட வரும், லெஸ் தென் 0.01 கூட வரும். அப்போ கண்டிப்பாக அந்த ரெண்டு வேரியபிளும் நம்ம எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அதாவது சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம என்ன பண்ணிப்போம் பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் கண்டிப்பாக காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து இருக்குது. அதனால நம்ம அதை வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்ஷியல் கார்லேஷன் எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்ன இருக்கும் சோஷியல் மீடியா. அப்போ அதை நம்ம எடுப்போம். திருப்பி மீடியேஷன் வேரியபிள் வந்து என்னது பிராண்ட் ட்ரஸ்ட்டு. அதை வந்து நம்ம மீடியேஷனுக்கு, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சோஷியல் மீடியாவையும் அதுக்கு அடுத்தது வந்து மீடியேஷன் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் ட்ரஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது மீடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிளாக மாறிடும். அப்போ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் நம்ம ரன் பண்ணும்போது 0.05 விட கம்மியாக நமக்கு வந்து டெஸ்ட் வேல்யூ வந்து வரணும். அப்படி வந்தால் தான் அதை நம்ம எடுப்போம். இன்கேஸ் வந்து டெஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.05 விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அப்போது நம்ம சோஷியல் மீடியா கம்பேரிசனில் வந்து என்ன பண்ணுவோம் பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து நம்ம அனாலிசிஸ்க்கு எடுக்க மாட்டோம். அதாவது அந்த அனாலிசிஸ்க்கு ஃபர்தர் அனாலிசிஸ் அனோவா இந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு எதுக்குமே எடுக்க மாட்டோம். அந்த பிராண்ட் ட்ரஸ்ட்டை வந்து ஹோல்டில் வந்து வச்சுப்போம். இப்போ நம்ம லாஜிக்கலாக நம்ம இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அசியூம் பண்ணிக்கலாம் பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் அதை காஸ் வேரியபிளாக இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக வச்சுக்கிட்டு டிபெண்டன்ட் வேரியபிளாக மீடியேஷன் வந்து என்ன சொல்லியிருக்கோம் மீடியேஷன் வேரியபிள் வந்து கம்பேரிசனை பொறுத்து ஐவியாவோ டிவியாவோ மாறும், இண்டிபெண்டன்ட் வேரியபிளாவோ டிபெண்டன்ட் வேரியபிளாவோ மாறும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிராண்ட் ட்ரஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, ரெக்ரேஷன் அனாலிசிஸ் ரன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் எப்படி அனாலிசிஸ்லாம் ரன் பண்ணி பார்ப்பீங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். அப்போ நம்ம எந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணாலும் டேட்டா இருக்கணும். டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அதை வந்து ரன் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும், இந்த டிசிஷன்லாம் வந்து அதாவது வேரியபிளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற வேரியபிள்லாம் வந்து ஒரு பிகினராக இப்போ தான் நீங்கள் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டென்டேட்டிவ் கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கு. அப்போ அது வராது. திருப்பி கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கை கன்ஃபார்ம் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன் ரூல் எல்லாம் வரும். அதை நான் இப்போவே சொல்லியதுக்கான ரீசன் என்னென்னா எந்த லாஜிக்கில் வந்து அது எடுக்கிறாங்க அப்படின்றதுக்காக. இந்த சிக்னிஃபிகண்ட்டு நோ சிக்னிஃபிகண்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து வேரியபிள்ஸை வந்து ஸ்டடீஸுக்கு எடுக்கிறோம், எதை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த டென்டேட்டிவ் வேரியபிளை வந்து ஹோல்டில் வச்சுருக்கிறோம். அது ரிஜெக்டில் ஒமிட்டெல்லாம் பண்ண மாட்டோம், அதை ஹோல்டில் வச்சுட்டு வேறு அனாலிசிஸ்க்கு அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து அந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்ததுக்காக நான் வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன்.
அப்போ நம்ம டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்க்கும்போது 0.05 விட நம்மளுடைய டெஸ்ட் வேல்யூ கண்டிப்பாக கம்மியாக வந்ததுன்னா சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இந்த கேட்டகரி லாஜிக்கை வச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் மீடியேஷனுடைய ப்ளே எப்படி ரோல் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதாவது பார்ஷியல் மீடியேஷனுடைய ரோல் ப்ளே எப்படி வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். அதே மாதிரி நம்ம டைரெக்டாக ரிசர்ச் சம்மந்தமாக படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒரு ஹிடன் மீனிங் வந்து இருக்கும். அதுக்கு வந்து ஒரு லாஜிக் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக இது பண்ணணும். ஒரு சிலரில் வந்து டெக்னிக்கலாக கண்டிப்பாக அந்த வந்து அனாலிசிஸ் பார்ட்டில் போயிட்டு நம்ம எடுத்து அதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சிக்னிஃபிகண்ட்ன்ற ஒரு வார்த்தைக்கு வந்து ரெக்ரேஷன் அனாலிசிஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தெரிந்து பாருங்க. அப்போது இது வந்து இந்த டைரக்ட் பாத் ஃப்ரம் அட்வர்டைசிங் அண்ட் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அது ரெண்டுத்தையும் நம்ம ரெக்ரேஷன் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது பி வேல்யூ வந்து 0.05 விட கம்மியாக வந்ததுன்னா சிக்னிஃபிகண்ட்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இது வந்து அப்போ இந்த 2 வேரியபிளையும் நம்ம ஸ்டடீஸ்க்கு எடுத்துருக்குறோன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று வந்து எப்படி சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ பிராண்டு ட்ரஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. அதுவும் ஏன்னா இது வந்து வெறும் நம்ம லாஜிக்கலாக வெறும் எக்ஸாம்பிள் தானே எடுத்துருக்குறேன். அப்போ அதுவும் சிக்னிஃபிகண்ட்டுன்னு வரணும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மீடியேட்டிங் வேரியபிளாக நம்ம வந்து அந்த பிராண்டு ட்ரஸ்ட்டை வந்து எடுத்துப்போம். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 இடத்துலையும் சிக்னிஃபிகண்ட் வரணும். மீடியேஷன் ரோலில் கம்பேர் பண்ணும்போது சிக்னிஃபிகண்ட் வரணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஐவிடிவி டைரெக்டாக கம்பேர் பண்ணும்போது சிக்னிஃபிகண்ட் வந்து வரணும். அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், பார்ஷியல் மீடியேஷன் அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம அதை வந்து எடுத்துப்போம். ஏன் பார்ஷியல் மீடியேஷன் வந்து எடுக்கலாம், ஃபுல் மீடியேஷன் வந்து பெரிய அளவில் லாஜிக்கலாக வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். ஃப்ரம் அன் அனாலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ரெக்ரேஷன் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது பார்ஷியல் மீடியேஷன் ப்ரொவைட்ஸ் மோர் ரியாலிஸ்டிக். அது மட்டும் அனாலிசிஸ் கிடையாது, நிறைய கம்பேரிசன் வந்து வரும். அதில் வந்து நம்மளுடைய டேட்டாவெல்லாம் செக் பண்ணி நிறைய கான்செப்ட் வரும். நார்மாலிட்டி, வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீனியாரிட்டி, நார்மாலிட்டி இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது காஸ் அண்ட் எஃபெக்டில் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக எல்லா டெஸ்டிங்லையும் வந்து பாஸ் ஆகணும் அந்த வேரியபிள்ஸ். அப்போ தான் நம்ம அதை அனாலிசிஸ் வந்து நம்ம எடுப்போம். அதை வச்சு தான் அந்த எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தால் தான் நம்ம வந்து அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, பார்ஷியல் மீடியேஷன் வந்து பெரிய அளவில் ரோல் ப்ளே ஆகும், எஸ்பெஷலி ரியாலிட்டிக்கு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த கன்சியூமர் பிஹேவியர். அப்போ என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் இன்டென்ஷனை வந்து நம்ம டேரெக்டாக, அதாவது அவுட்கம் வேரியபிளை நம்ம அஃபெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்ஷியல் மீடியேஷன் ரோல் வந்து டேரெக்டாக வெறும் விளம்பரம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷனை கிரியேட் பண்ணாது, மற்ற காரணிகளும் இருக்கும். அப்போ வெறும் மீடியேஷன் மட்டும்தான் ஒரு இதுன்னா இப்போ நம்ம ஒரே ஒரு ரோல் மட்டும் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் தீமு. இன்னும் இதுக்கு அடுத்தது வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடரேஷனோட ரோல் வந்து பேசிக் எப்படி வரும்னு சொல்லிட்டு, அப்போது அதுக்கு அடுத்தது வரக்கூடிய சப்சிக்வெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து லேட்டன் வேரியபிள்ஸு, கான்ஃபவுண்டிங் வேரியபிள்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்றத அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தது இந்த பார்ஷியல் மீடியேஷனுடைய மீடியேஷன் அந்த கான்செப்டை எதுக்காக எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டு மார்க்கெட்டிங் எஃபெக்ட் ஆர் ரேர்லி ட்ரிவன் பை சிங்கிள் மெக்கானிசம். அப்போ என்ன பண்ணுவாங்க, வெறும் டிபெண்டன்ட் வேரியபிளை மட்டுமே வச்சு இது பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி ஃபுல் மீடியேஷன் வந்து வருது அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு லிமிட்டட் வந்து இருக்கும். அப்போ ஒரு அன்லிமிட்டெட் ஃபினாமினாவை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் பெரிய அளவில். அதுலேருந்து ஒரு துல்லியமான ஒரு ரிசல்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னும்போது நம்ம பார்ஷியல் மீடியேஷன் வந்து பெரிய அளவில் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பில்ட் பண்ணும்போது அதில் உதவிகரமாக இருக்குது. அதேமாரி இந்த பார்ஷியல் மீடியேஷன் வந்து ஹெல்ப்ஸ் அவாய்ட் ஓவர் சிம்பிளிஃபைங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ். ஏன்னா நம்மளுக்கு புரியல அப்படின்றதுக்காக ஸ்டடீஸை வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரியாலிட்டிக்கில் நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ரன் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வருஷக்கணக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அந்த கான்செப்ட்டுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய தீம்லேயே கூட முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் திருப்பி நம்ம எடுத்து பழசையே எடுத்து திருப்பி இது பண்ணும்போது டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம பண்ணும்போது மற்றவங்க பண்ணாத அட்வான்ஸ்டு ஃபார்மேட்டு இல்லை என்ஹான்ஸ்டு, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸை புதுப்பிக்கணும், அதில் இன்னும் ஒன் மோர் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய அந்த கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் பார்த்த வந்து நம்ம கிரியேட் பண்ணுற டிசைன் வந்து மற்றவங்க ஏற்கனவே பழசு வந்து இருக்கக்கூடாது. அப்போ ஏற்கனவே இருக்கிறத நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அது மீனிங்லெஸ்ஸாக மாறிடும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பார்ஷியல் மீடியேஷன் வந்து ஓவர் சிம்பிளிஃபைங், தேவையில்லாமல் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அனாலிசிஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதுக்கடுத்தது இன் ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங் பார்ஷியல் மீடியேஷன் ஷோஸ் த போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஹைபாத்திசிஸ் ஆர் சப்போர்ட்டட். அப்போ என்ன பண்ணுறாங்க, டைரக்ட் எஃபெக்ட் இன்டைரக்ட் எஃபெக்ட் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த பார்ஷியல் மீடியேஷனோட ரோல் வந்து பெரிய அளவில் ப்ளே ஆகுது, எஸ்பெஷலி இந்த ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங், நல்ல ஹைபாத்திசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ், ரிஜெக்ஷன் அண்டு அக்செப்டன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது
திஸ் ஸ்ட்ரென்தன் த தியரிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்டடி. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேரியபிள்ஸில் வந்து இந்த பார்ஷியல் மீடியேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது, அதனுடைய வலிமையை இன்னும் கொஞ்சம் கூட்டுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிசல்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் துல்லியப்படுத்துதுன்னு அர்த்தம். வேற எந்த இடத்துல பார்ஷியல் மீடியேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் வென் த மீடியேட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் சஃபிஷியன்ட். அதாவது மீடியேஷன் ரோல் வந்து ஒன்று தேவை, ஆனால் அது மட்டுமே போதாது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கேட்டகரிஸில். ஏன்னா மீடியேட்டரில் இன்னொரு கேட்டகரி இருக்கும், ஃபுல் மீடியேட்டர். ஃபுல் மீடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி ஐவி வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இதையே கூட எடுத்துப்போம். இது பிராண்ட் ட்ரஸ்ட்டை பாதிக்கும். பிராண்ட் ட்ரஸ்ட் மூலயமா தான் அதுக்கடுத்து பர்ச்சேஸ் இன்டென்ஷனே வரும். இடையில வந்து டைரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எங்கே வராது அப்படின்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷனை கிரியேட் பண்ணாதுன்னு அர்த்தம். இதுக்கு இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருந்தாலும் த்ரூ அசிஸ்டன்ட் மேனேஜர் மூலியமா மட்டும்தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபுல் மீடியேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போது அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து என்னவா இருக்கிறாரு, ஃபுல் மீடியேட்டராக இருக்கிறாரு. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மேனேஜரை வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ 50% வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மேனேஜரோட அசிஸ்டன்ட் மேனேஜரை நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். 50% வந்து ஜெனரல் மேனேஜரை நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்ஷியல் மீடியேட்டர் ரோலில் வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ இதான் வந்து லாஜிக்கு. அந்த கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த பார்ஷியல் மீடியேஷன் ரோல் வந்து ப்ளே ஆகுது. இது வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்சியூமர் பிஹேவியர் கான்செப்ட்டில் நீங்கள் வந்து தீம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இதில் கன்சியூமர் வந்து 2 ஆஸ்பெக்டில் வந்து திங்க் பண்ணுவாங்க. காக்னேட்டிவ் அண்டு எமோஷன். காக்னேட்டிவ்னா அறிவு சார்ந்தது. திங்க் பண்ணிவிட்டு அந்த அந்த பொருள் வந்து நம்ம நம்பலாமா, அதில் வந்து அவங்க அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாங்குவாங்க. சாதாரணமாக ஒரு விலை உயர்ந்த மொபைல் ஃபோனோ டிவியோ ஏதோ ஒன்று வாங்குறோம் அப்படின்னா கூட நிறைய கம்பேர் பண்ணுவோம். போட்டியாளர் வந்து எத்தனை காம்படிட்டருடைய ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட். ஈவன் கார் வாங்குறோம் அப்படின்னா கூட ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வாங்குவோம். எமோஷன் அப்படின்னா ஒரு எமோஷனல் பாண்ட் வந்து இருக்கும். எதை பற்றியும் யோசிக்காமல் போயிட்டு அந்த பொருளை வந்து வாங்கிக்கிறது. அப்போ இந்த பார்ஷியல் மீடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய பையர்ஸோடைய கான்டெக்ட்ஸில் வந்து பெரிய அளவில் சூட்டபுளாக இருக்கும். அப்போ காக்னேட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய பையர்ஸு, எமோஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பையர்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அந்தளவுக்கு. ஏன்னா ரியாலிட்டிக் சுச்சுவேஷனில் 2 பேருமே வந்து இருப்பாங்க. அப்போ அதனால் ரியாலிட்டிக் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் மீடியேஷன் வந்து பெரிய அளவில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இந்த மீடியேஷனுடைய பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் வந்து கன்சியூமர் பிஹேவியர் தியரி, மல்டி ப்ராசஸ் மாடல் தியரி, இதெல்லாம் வந்து இந்த தியரி எல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து வரதா சொல்லியிருக்கிறாங்க. மாதிரி ரிசர்ச்சில் நம்ம ஒவ்வொரு தீமும் பார்த்தோம்னா மேலோட்டமாக நம்ம பார்க்கக்கூடாது, ஒவ்வொன்றுமே நம்ம டெப்த்தாக பார்ப்போம். அப்போ தான் வந்து அதோடைய கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம அதோட சைட் பை சைடாக நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தியரிட்டிக்கல் பேஸ்னா என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்ஷியல் மீடியேஷன் வந்து கன்சூமர் பிஹேவியர் தியரி வந்து நம்மளுக்கு அதோட ஃபவுண்டேஷனை எடுத்து வருது. அப்போ நம்மளுக்கு கன்சூமர் பிஹேவியர் தியரினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். அப்போ கன்சூமர் பிஹேவியர் தியரி ஸ்டடிஸ் ஹவு இண்டிவிஜுவல் மேக் டிசிஷன் டு ஸ்பெண்ட் தேர் லிமிட்டட் சோர்ஸ் டைம், மணி, எஃபோர்ட், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நேரம், பணம் மற்றும் முயற்சி, அதை பொறுத்து எப்படி வந்து ஒரு பொருளை வாங்கலாம், ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகப்படியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டட் சோர்ஸாக இருக்கக்கூடிய டைம், மணி, எஃபோர்ட்டை வச்சு ஒரு நிறுவனத்தின் பொருட்கள் அண்ட் சேவைகளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத வந்து கன்சியூமர் பிஹேவியர் தியரி அப்படின்றது. ஸோ தமிழ்லையும் நம்ம பார்த்துப்போம். நுகர்வோர் நடத்தை கோட்பாடு என்பது வரையறுக்கப்பட்ட வருமானத்தை கொண்டு தங்களுக்கு அதிகபட்ச திருப்தியை தரும் பொருட்களை வாங்குவதற்கு தனிநபர்கள் எவ்வாறு முடிவெடுக்கிறார்கள் என்பதை படிக்கும் இயலாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். இன்னொரு தியரி கொடுத்துருக்காங்களா, அதுவும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது மல்டி ப்ராசஸ் மாடல். அதையும் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ஷியல் மீடியேஷன் வந்து வந்திருக்குது. இதில் மல்டி ப்ராசஸ் மாடல்ஸ் ஆர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் தட் யூசஸ் 2 ஆர் மோர் ப்ராசஸர். அதாவது இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மல்டி லெவல் லேயர் ப்ராசஸ் கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ஷியல் மீடியேஷன் வந்து கான்செப்ட் வந்து ப்ளே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸு நம்ம வந்து ஆட் பண்ணி அட்வான்ஸ்டாக நம்ம வந்து ரொம்ப ரிசல்ட் வந்து ரொம்ப துல்லியமாக வர வைக்கிறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அட்வான்ஸ்டு டேட்டா செட்டை வச்சு நம்ம பெரிய அளவில் நம்ம ஸ்டடி பண்ணும்போது இந்த பார்ஷியல் மீடியேஷன் ரோல் வந்து ப்ளே ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக. ஸோ சைமல்டேனியஸ்லி டு எக்ஸிக்யூட் மல்டிபிள் டாஸ்க் இன் பேரலல், ஒரே நேரத்தில் நிறைய ஒர்க்கை வந்து நடக்கும், மல்டி டாஸ்க் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கிறதுக்கு அந்த மாதிரி கான்செப்டை பேஸ் பண்ணி பார்ஷியல் மீடியேஷன்ன்ற கான்செப்ட் வந்து வந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்லையும் பார்த்துப்போம்.
மல்டி ப்ராசஸ் மாதிரிகள். மல்டி ப்ராசஸ் மாடல் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நுண் செயலிகள், இப்போ மைக்ரோ ப்ராசஸ் கேட்டகரி தான், பயன்படுத்தி பல பணிகளை ஒரே நேரத்தில் இணையாக செயல்படுத்தி கணினியின் வேகம் மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் ஒரு தொழில்நுட்பம். அப்போ இதை பேஸ் பண்ணி பார்ஷியல் மீடியேஷன்ன்ற கான்செப்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கன்சூமர் பிஹேவியர் தியரி மல்டி ப்ராசஸ் மாடலை பேஸ் பண்ணி பார்ஷியல் மீடியேஷன்ன்ற கான்செப்ட் வந்து நமக்கு வந்திருக்கு. எங்கேருந்து அது டெரிவ் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து லாஜிக்கலாக அந்த கான்செப்டை நம்ம எப்படி வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்குக்கு எப்படி ஆட் பண்ணிக்கிறோம், எதனால் அது வந்து நம்மளுடைய ரோல் ப்ளே பண்ணுது, அதோட பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க, the partial mediation acknowledges that no single mediator fully explain complex marketing outcomes. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. அதேமாரி பெரிய பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு வேரியபிளை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை எல்லா பிரச்சனைக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகுதோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப கடினமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணி நம்ம அது மூலிமா நம்ம சிக்கலான ஒரு பிரச்சனைக்கு வந்து முடிவுகளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தீர்வு காண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் மீடியேஷன் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளேயர்ஸ் லெவலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இப்போ இப்போ இந்த பாத் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு மெயின் கான்செப்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல் ஹைபாத்திசிஸ் அப்படின்னா தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு பர்ச்சேஸ் இன்டென்ஷன். அது வந்து நல் ஹைபாத்திசிஸ்க்கு ஒன்று வருதா. இது வந்து டைரக்ட் பாத்துக்கு. இன்னொரு பாத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிராண்ட் ட்ரஸ்ட் இஸ் த மீடியேஷன் பிட்வீன் சோஷியல் மீடியா அண்டு பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மீடியேட்டிங் ரோலில் வந்து ஒரு ஹைபாத்திசிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இது வந்து இதோடைய இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஹைபாத்திசிஸ் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி வந்து அது நம்மளுடைய இதில் ஹைபாத்திசிஸ் ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி அந்த இடத்துல அப்ளை ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ரிசர்ச் அனாலிசிஸில் நல்ல ஹைபாத்திசிஸ் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். இது ஜஸ்ட் அந்த பாத் ரிலேஷனுக்காக ஹைபாத்திசிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் பார்ப்போம். இப்போ சோஷியல் மீடியா வந்து காஸ்ட் வேரியபிள். அப்போ சோஷியல் மீடியா ஹேஸ் எ சிக்னிஃபிகன்ட் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். சிக்னிஃபிகன்ட் எஃபெக்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் வந்து அக்செப்ட் ஆகிடுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நோ சிக்னிஃபிகன்ட் வந்தால் தான் அது வந்து என்ன அப்படின்னா நல்ல ஹைபாத்திசிஸ். ஆனால் ரியாலிட்டியில் நல்ல ஹைபாத்திசிஸ் தான் நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது செகண்ட் இன்னொரு பாத்தில் நம்ம கிரியேட் பண்ணும்போது சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் ஆஸ் ஏ சிக்னிஃபிகன்ட் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் பிராண்ட் ட்ரஸ்ட். பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து என்னது, மீடியேஷன். அப்போ நம்ம ஹைபாத்திசிஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அது அப்படியே இருக்குது. அந்த பிராண்ட் ட்ரஸ்ட்டை வந்து நம்ம எஃபெக்ட் வேரியபிளாக பார்க்கும்போது இது வந்து மீடியேட்டிங் வேரியபிளாக இருக்காது. இந்த மீடியேஷன் வேரியபிள் வந்து ஐவியாவோ டிவியாவோ மாறும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த செகண்ட் ஹைபாத்திசிஸ் ஃப்ரேமில் வந்து சிக்னிஃபிகன்ட் எஃபெக்டில் வந்து பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளாக மாறிடும். அதுக்கடுத்து தேர்ட் இன்னொரு பாத் வந்து வரும். அப்போ பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து இது வந்து என்னது, ஐவி இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து மீடியேட்டரோட கம்பேர் பண்ணி மீடியேட்டரை டிபெண்டன்ட் வேரியபிளாக மாற்றிட்டோம். அதுக்கடுத்தது வந்து இந்த மீடியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, பிராண்ட் ட்ரஸ்ட்டு, அது நம்ம இண்டிபெண்ட்டாக வேரியபிளாக மாறும். இதுக்கு நான் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற பாருங்க. இதே பார்த்து தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்ட்ஸு பர்ச்சேஸ் இன்டென்ஷன், ஹைபாத்தசிஸ் 1. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டு சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்ட்ஸு பிராண்ட் ட்ரஸ்ட்டு, ஹைபாத்தசிஸ் 2. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியேஷன் இருக்கு பாருங்க, இது வந்து அப்போ இந்த இடத்துல செகண்ட் சொன்ன பார்த்தீங்களா. அப்போ சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டு சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்ட்ஸு பிராண்ட் ட்ரஸ்ட்டு. அப்போ இந்த இடத்துல பிராண்ட் ட்ரஸ்ட் மீடியேஷன் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு பாத்து இருக்கு பாருங்க. இது அப்போ ஒவ்வொரு பாத்துமே ஒரு ஹைபாத்திசிஸ் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து அப்படியே இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக மாறிடும். அப்போ பிராண்ட் ட்ரஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்ட்ஸு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷன். இது வந்து தேர்ட் ஹைபாத்திசிஸ். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ ஹைபாத்திசிஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஒவ்வொரு பாத்துமே வந்து ஒவ்வொரு ஹைபாத்திசிஸ் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ஷியல் மீடியேஷனுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகும். அப்போ தேர்ட் பாத் வந்து தேர்ட் ஹைபாத்திசிஸ். இப்போ பிராண்ட் ட்ரஸ்ட் ஹாஸ் ஏ சிக்னிஃபிகன்ட் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் பர்ச்சேஸ் இன்டென்ஷன்.
ஸோ இப்போதைக்கு பார்ஷியல் மீடியேஷனுடைய மீடியேட்டிங் வேரியபிளுடைய ரோல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இதோடைய எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் வந்து ஹைபாத்தசிஸில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எப்படி வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அனாலிசிஸ் பார்ட்டில் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் வந்து அனாலிட்டிக்கலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுல வந்து மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக நம்ம பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் போடும்போது அதில் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் எஸ்பிஎஸ்எஸ் ஜேஎம்பி இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்ணி நம்ம வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து ப்ராக்டிக்கலாக தெரியும். அப்போ நம்ம வந்து 3 விதமாகவும் நம்ம ஐடியா வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதாவது தியரிட்டிக்கலாக எப்படி லாஜிக்கல் எப்படி வந்து வரும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரிசர்ச் மெத்தடாலஜி அந்த சப்ஜெக்ட்டும் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இதில் ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் அட்வான்ஸ் வேரியபிள் அடாப்ஷன் வச்சு தான் பண்ணுவோம் பிக் டேட்டா வச்சு. அதனால் கண்டிப்பாக மீடியேஷன் மாடரேஷன் இதோடைய ரோல் வந்து பெரிய அளவில் இருக்கும். அதனால் இந்த புக்கையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு நம்ம வச்சுப்போம். அதுக்கடுத்தது டெக்னிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 விதமாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ரிசர்ச்சை வந்து ஒரு அதாவது ஹோல்சமாக என்டையராக லாஜிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் அதுக்கடுத்தது டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ரிசர்ச்சில் வந்து ஒரு என்டையராக ஒரு முழுமையாக வந்து ரிசர்ச் அணுகி அதிலிருந்து நம்ம எப்படி வந்து நம்ம அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ரிசர்ச் வந்து அதுக்கான ப்ராக்டிக்கலாக நம்ம எதை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.